ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். சங்கீதம் 2:8. சுதந்திரம் என்பது சந்ததி, பங்கு என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற சகோதரர்கள். ஜாதி என்பது ஒரு வகையான, ஃபார் எக்ஸாம்பிள், ஜாதி ஜாதியான மிருக ஜீவன்கள். ஸோ ஸ்பீஷீஸ், அதை தான் ஜாதின்னு மென்ஷன் பண்ணும். ஸோ வேர்ல்டில் இருக்க ஸ்பீஷீஸை ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவருக்கு முன்பாக ரெவலேஷனில் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த 4 ஜீவன்கள் நின்று கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கும். ஸோ அதில் சிலவற்றை ஆண்டவருக்கென்று அவர் வைத்திருக்கிறார். அதே போல் நமக்கென்றே சில சுதந்திரங்களை ஆண்டவர் கொடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த லேகியோன் துரத்தின அந்த ஆளுக்கு அந்த சிட்டி, அவனுடைய ஊரை அவனுக்கு கொடுக்குறாரு. அந்த இடத்துல இருந்து அவர் வந்துட்டாரு, அந்த இடம் அவருக்கு சொந்தம் இல்லைன்னு அநேகர் நினைக்கலாம். ஆனால் அந்த ஒரு மனுஷனை அங்கே வச்சுட்டு தான் அவர் வராரு. ஸோ பூமியின் எல்லையெல்லாம் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். கல்லறையின் சங்கிலிகளால் உங்களை நீங்களே கீறிக்கொண்டு நிர்வாணப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஆவிகள் தான் இந்த லேகியோனின் ஆவிகள். இதுல இருந்து உங்களுக்கு முழு விடுதலை வேணும்னா உங்க எல்லையில நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க வரவேற்கணும். அது மாத்திரம் இல்ல, வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க மகிமைப்படுத்தணும். ஆமென்.